மடம் மருந்த தேராகி தமிழின விடுதலையின் வேறறுத்த வேதனையின் பாதியுயிர் போன பின்பும் உலகை பார்த்தழுதோம். பாதியுயிர் போன பின்பும் உலகை பார்த்தழுதோம். தாயகத்தில் இருந்து ஒரு உறவின் குரல். நாங்கள் போராட வேண்டும் என்று களத்தில் குதித்தவர்கள் அல்ல. பொருள் வேண்டியோ சுகபோகம் வேண்டியோ போராடவில்லை. பல ஆண்டுகளாக அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு சுயகௌரவம் இழந்து சுதந்திரத்தை பறிகொடுத்து கொடுமைப்பட்டு வாழ்ந்த எமது இனத்தின் விடுதலைக்காக விழித்தெழுந்தவர்கள், கொதித்தெழுந்தவர்கள், ஏன் உயிரையே அர்ப்பணித்தவர்கள். ஆனால் இன்று என் சகோதரி கையேந்தி பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றாள். என் அண்ணன் மனைவி பிள்ளையை செல்லுக்கு இரையாக்கிவிட்டு பித்து பிடித்தவனாய் நிற்கின்றான். எத்தனையோ போராளிகளின் பசி தீர்த்த என் தாய் வீடு வீடாக வேலை தேடி அலைகின்றாள். குண்டுபட்டு காலிழந்த என் தம்பி ஒருவேளை சோற்றுக்கு திண்டாடுகின்றான். இன்னும் எத்தனையோ அபலங்கள் இங்கே. ஆனால் புலம்பெயர்ந்த மண்ணிலோ எம்மவரின் உண்மைகள் உறங்கிட உலகம் உருமாறுகின்றது. புனிதர்களின் தியாகங்கள் ஏலம் போகின்றது. ஆளுக்கொரு பாத்திரங்களில் நடிப்பு மிகையாகின்றது. வேடங்கள் வேடிக்கை காட்டிட வேதனைகள் வேலிகள் தாண்டி தப்புக்களே அறுவடையாகின்றது. வாங்க வாங்க. என்னென்ன இப்போ நாங்கள் அடிக்கடி சந்திக்கிறோம். நாங்கள் இப்போ ஏதோ விட்ட ஊரா தொட்ட ஊரா போல கிடக்குது. புஷ்பா டீ கொண்டு வாங்க. அக்கா வேண்டாம் அக்கா, இதை கேட்டதுக்கு நன்றி. எல்லா வீடு வழியும் போய் குடிச்சு ஒரு பொருள். அப்போ கன்னடத்தை போயிட்டு வாரீங்களோடாக்கா? பால தம்பி யாருன்னு சொல்ல இல்லை. இவர் திருமுருகன், நல்ல ஒரு நாட்டு பற்றாளர். வந்திப்பான் 5 வருஷம். நாங்கள் ஊர்லேயே அவரோட களத்தில் நின்று ஆக்க. அப்போ என்ன விஷயமா வந்த நீங்கள்? தெரியும் தானே, மாவது நாள் கிட்டு தானே. அப்போ மண்டப செலவு அது ஏகப்பட்ட செலவுகள் இருக்கு. அதுதான் நாங்கள் வந்தாலும் உங்கள்கிட்ட பங்களிப்பை பண்ணிட்டு போக மாட்டோம். மாவீரர் நாள் செய்யத்தான் வேணும், இல்லையாண்டு இல்லை. ஆனால் என்ன ஆனால் உங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை. 2-3 பிரிவா பிரிஞ்சிருக்கிறீங்க. நாங்கள் யாருக்கண்டு பங்களிப்பு செய்கிறது? பொன்னம்பலம், எங்களை உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? பாரா, எனக்கு மற்றவியன் தானே கன வருஷமா தெரியும். போர் முடிஞ்சு கன நாளாச்சு. போர் முடிஞ்சதோ இல்லையோ அது வேற. ஆனால் எங்களுக்காக உயிர் நீத்த அந்த மாவீரருக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்தத்தானே வேணும். கட்டாயம் அஞ்சலி செய்யத்தான் வேணும். அதில் மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு இந்த விழா செய்ய இவ்வளோ காசு முடியும். பொன்னம்பலம், கோளுக்கே எக்கச்சக்கமாக வரும். நிகழ்ச்சி முடிச்ச பிறகு தெரியும். கோல் செலவு, வீடியோ எடுக்கிறவருக்கு செலவு, ஃபோட்டோ பிடிக்கிறவருக்கு செலவு, சவுண்ட் சிஸ்டம் செலவு, செக்யூரிட்டிக்கு செலவு. அதோட இந்த உதவி செய்கிறவன்ற பேரில் அங்கே வந்து நின்று பம்பல் அடிக்கிறவைக்கு போக்குவரத்து செலவு, சாப்பாட்டு செலவு, இதெல்லாம் பெரிய செலவுகள்லாம். அப்போ ஓடி ஓடி மக்கள்கிட்ட பங்களிப்பண்டு வேண்டத்தான் வேணும். அண்ணன், நீங்கள் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒன்று கலைக்காய்ங்க அண்ணன். ஒரு நிகழ்வு செய்கிறதுக்கு நாங்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறோம்னு உங்களுக்கு தெரியுமா? நீரேன் தம்பி கோவிக்கிறேன். இப்போ கூட நாங்கள் இந்த வீடு போய் காசு சேர்க்கறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம். எங்களுக்கு வந்து போக்குவரத்து செலவு, பெட்ரோல் செலவு ஒரு தடவை சாரையில். நாங்கள் எங்களோட காசுலாம் பெட்ரோல் அடிச்சு கொண்டு தெரிகிறோம். நாங்கள் யாருக்கு தொப்பி அளவோ அவை எடுத்து போட்டுக்கொள்ள வேண்டியாரு. நீங்கள் நேர்மையாக நடந்தால் நான் சொல்றதுக்கு டென்ஷன் பட தேவையிட்டே. சரியா சொன்னீங்கள் மச்சான். மடியில கனமில்லாதவ ஏன் வழியில பயப்படணும்? எங்களுக்கு ஒரு பயமும் இல்லை. நாங்கள் களத்திலே பயப்படாத நாங்கள் இந்த அப்படி இப்படி பூச்சாண்டி வார்த்தைகளா நாங்கள் இந்த பயன் தாக்கல் இல்லை. சில செலவுகள் பொன்னம்பலம் தவிர்க்க முடியாது. இந்த வீடியோக்கள் போட்டோ எடுக்கிறதெல்லாம் நாளைய சமுதாயத்துக்கு நாங்கள் ஆவணப்படுத்துகிறபடியான் தானே. ஆவணப்படுத்துங்க பாலா, இது தேவையில்லைன்னு நாங்கள் சொல்லல. கட்டாயம் தேவை. ஆனால் 5-6 பெரிய கேமராக்களை போட்டு பெரிய LED ஸ்க்ரீனை போட்டு இது தேவையா? ஒரு சின்ன கேமராவில் ஆவணப்படுத்திட்டு போகலாம்.
போன வருஷம் நாங்கள் கதைச்சோம் கார்த்திகை பூவை பற்றி, அதை பற்றி சொல்லுங்க அமைச்சர். ஓ பாரா, அங்க இருந்து காத்திய பூக்களை வளர்க்குறீங்க. இந்த ஆடம்பர செலவெல்லாம் தேவை. இப்ப நீங்கள் என்ன சொல்ல வாரீங்கள்? மாவீரனை செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்களோ? எங்கென்ற போரையும் எங்க மாவீரரையும் சாட்டா வச்சு அரசியல் தஞ்சம் கேட்ட நீங்கள் இப்ப நீங்கள் இந்த வசதியா வந்த பிறகு மாவீரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் எல்லாத்தையும் மறந்து வெளிநாட்டு முகத்துல வாழ்றீங்க. என்ன நாங்கள் அங்கப்பட்ட பாடு அது எங்களுக்கு தான் தெரியும். இப்படித்தான் தெரியும். இங்கே எங்கட மக்கள் எல்லாத்தையும் குறைதான் காணும், நிறைய சொல்ல மாட்டேனோம். என்ன செய்யறது? கடமை வச்சு பலனை எதிர்பார்க்காதுன்னு சொல்லி நாங்களும் ஓடிக்கொண்டு தெரிய வேண்டியதான். யாரையும் குறை சொல்லணுமென்று இல்லை. குறை சொல்றோம்னு சொல்றீங்க. நாங்களையும் குறை சொல்ற மாதிரி நீங்க நடக்குறீங்க. என்ன செய்யறது? பொன்னம்பலம் பொது விஷயம் ஒன்று செய்யல, சில கொரோனாவை வரத்தானே செய்யும். இதையெல்லாம் தாண்டி நாங்கள் ஒற்றுமையா செயல்பட வேணும். அப்ப நீங்கள் ஒற்றுமையா செயல்படலாமே, ஏன் 2-3 பிரிவு பிரிஞ்சு நிற்கிறீங்க? வருஷத்துல ஒரு 100-200 கொடுக்க இவ்வளவு கதை கணக்கிறீங்க. அவனவன் காணி பூமி என்று மட்டும் இல்லாமல் உயிரையே கொடுத்துட்டு போயிட்டான். அப்படியான மாவீரனுக்கு வணக்கம் செலுத்த நீங்கள் இவ்வளவு கதை. இங்க பாருங்க தம்பி, மாவீரருக்கு செலுத்த வேண்டிய வணக்கம் கட்டாயம் செலுத்த வேணும். இதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன் இவ்வளவு ஆடம்பரமா செய்ய வேணும்? அதுதான் எங்கட கேள்வி. இந்த காசை அங்க ஊரில் உள்ள போராளிகள் குடும்பத்துக்கும் அல்ல எத்தனையோ போராளிகள் கால் கை இழந்து இன்றைக்கும் அங்க இந்த காட்டுக்குள்ள கஷ்டப்பட்டு இருக்கிறேன். அவைகளுக்கு அனுப்புறான் தானே. உயிரோட இருக்கிற செய்யுங்க. அதை பார்த்து மேலே இருக்கிற மாவீரரும் சந்தோஷப்படுகிறான். தம்பி, இங்க நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச காசு எங்கட மக்களுக்கு எங்கட விஷயத்துக்கு என்று கொடுத்தால் அது யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் ஒரு சிலரை வளர்த்தெடுத்ததா தான் முடியும். பொன்னம்பலம் திரும்ப திரும்ப நீங்க குறை தான் சொல்லி கொண்டிருக்கிறீங்க. முதல் புத்தக ப்ரொஜெக்ட் எடுத்தீங்க, இப்ப இந்த ப்ரொஜெக்ட் கொண்டிருக்கிறீங்க. நானும் திரும்ப திரும்ப சொல்றேன், தொப்பி யாருக்கு அளவோ அதை போட்டுக்கொள்ளட்டும். கடைசி கால போர் நேரத்தில் அவசர கால நிதி என்று சேர்த்தினமல்லோ, அது இங்கே கணுங்க மச்சான். எங்க போனான்னு தெரியும் தானே மச்சான். இதை வேற நாங்கள் பிரிச்சு சொல்லி கொண்டிருக்கோமே. அந்த நேரம் சில பேர் திடீர் பணக்காரராயினது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அடுக்குமாடி வீடுகள் என்ன, சொகுசு கார்கள் என்ன, இது எல்லாம் நாங்கள் கேட்டால் அவர் விரட்டும் கணக்கு வழக்கு எல்லாம் காட்டுறான்னு சொல்லுகிறேன். ஆனால் நிப்பாட்டுங்க, நம்ம இந்த கதை இப்போ அது எங்கேயோ போய்கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் வந்தது இந்த மாவீரர் தினத்தை பற்றி கதைக்க. ஓ, நாங்களும் கட்டாயம் பங்களிப்பு செய்யத்தான் வேணும், ஆனால் கணக்கு செய்யலாது. புஷ்பா ஒரு 50 பேர் உணர்ந்து விடுங்க. பொன்னம்பலம் என்ன நீங்க ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாம் எப்போ ஒற்றுமையா இது ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி இல்லாமல் மாவீரருக்கு ஒரு அமைதியான அஞ்சலியா செய்கிறீர்களோ அப்ப இந்த பங்களிப்பு நிச்சயமாக இருக்கும். ரிசீட்டை கொடுங்க தம்பி. பேர் என்ன? நாளைக்கு யாரும் 50 ரூபாய் நீங்க பொக்கெட்டுக்கு வச்சுட்டு சொல்லுவீங்க. எங்கண்ட டீச்சர்கிட்ட டான்ஸும் இருக்காகும். ஓ, உங்களோட மகளும் ஆடுறாவோ? ஓ, இந்த மகள்லாம் ஒவ்வொரு வருஷம் முன்னும் கொடி பிடிச்சி ஒளி நிற்கிறவா. டீச்சர் ஒருத்தரையும் விட மாட்டா. கணவர் சேர்ந்து ஆடினாலும் ஜனனி எப்பவும் தனித்துவமா இருப்பா. இந்த மாதிரி நாங்கள் தனி டான்ஸும் கொடுக்குறோம். எங்களோட இரவு பகல கஷ்டப்படுற பேரண்ட்ஸ் இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கட்டாயமாக அவைக்கு ஒரு முதல் இடம் கொடுக்கத்தானே வேணும். ஓமோ, கட்டாயம் செய்யத்தான் வேணும். உங்களுக்கு கேண்டீன்ல ஏதாவது உதவி வேணும்னு சொன்னா இவரை கேளுங்க, அவர் செய்வார். சந்தோஷம். திருமுருகன், காந்தன் பேரையும் எழுதிடுங்க நாங்கள் கேண்டீனை கொடுக்குறதுக்கு. என்ன கட்டாயம் நிச்சயம். நானும் ஓ மச்சான், உங்களை தான் மாட்டி விடுறேன். மேடை அலங்காரம், சவுண்ட் சிஸ்டம்னு சொல்லி எக்கச்சக்கமான செலவு தானே. அதுக்கு சில பேரண்ட்ஸ் நல்ல ஒத்துழைப்பு. அப்போ அவையிட்ட பிள்ளைகளுக்கு நாங்கள் பார்த்து பராமரித்தானே வேணும். அது சரி, நாங்கள் 50 தந்தது ரிசீட்டை நீங்க எழுதாமல் 200 எழுதி போடுங்க. எங்களுடைய ஒத்துழைப்பு இப்போ உங்களுக்கு உண்டு. ஓகே, நன்றி அக்கா. மற்றது உங்கள்கிட்ட மகள் தனி டான்ஸ் ஆடுவோவோ, அவளுக்கு விருப்பமோ? ஓ, அவ எல்லாம் செய்வா. வீணை, வயலின், சங்கீதம் என்று எல்லாம் செய்ய தெரியும். உங்களுக்கு கண்டிகளுக்கு ஏதாவது பலகாரம் வேணுமாட்டா சொல்லுங்க, அதுவும் நாங்கள் 200 ரூபாய் ஏதாவது செய்து தரோம். ஆறுகிட்ட கதைச்சு கறக்கலாம்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். இன்றைக்கு வைக்கணும் எல்லாம் வீட்டை தான்.
திரு மினக்கட்டு வந்தது கொஞ்சமாவது பிரயோசனமாக இருந்தது என்ன? உண்மைதான். இப்போ நீங்கள் எல்லாம் வந்து தனி நிகழ்ச்சின்னு சொல்கிறீங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் கடைசியில் அந்த நிகழ்ச்சி முடிய எல்லாம் இரவா போடும். திரு ஒரு மாதிரி சமாளிப்போம். இப்போ நாங்கள் பிள்ளையாண்டு ஆசையை மற்ற பேரை சொல்லாமல் கும்பலோட கோவிந்தா எல்லாரையும் ஏற்றி ஒரு மாதிரி கதி இறக்கி ஒரு மாதிரி உலைக்கு முடிச்சு விடுவோம். இந்த பொன்னம்பலம் சொன்னவர் இல்லோ, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ அதை சொன்னதில் பிள்ளை ஒன்றும் இல்லை. கன பேர் காசு அடித்தவ தான். அதுக்காண்டி வந்து இப்போ எங்களை மாதிரி உண்மையாக உழைச்சவையும் வந்து சந்தேகப்படக்கூடாது. என்ன அவர் சொன்னவர் தானே, எல்லாரையும் சொல்ல இல்லை, ஒரு சிலரை மட்டும்தான் உண்டு. அப்படி ஒரு சிலரால் வந்து எங்களுக்கு மேலே கெட்ட பேர் வந்து. உண்மைதான். அது சரி திரு, நீர் எங்கள் களத்தை நொண்டு சொல்லி அப்போ எங்களுக்கு ஒன்று சொல்லவே இல்லையோ உண்டு எங்களுக்கு. அது சும்மா சொல்கிறா தானே அண்ணன், சும்மா எங்களை நாங்களே பெருமைப்படுத்துறதுக்கு. நாங்கள் அங்கே போராடினாங்கள், இங்கே 1000 பேரை காப்பாற்றினாங்கன்னு இங்கே சொல்கிற வந்து அரைவாசி பேர் இல்லை, முக்காசி பேரும் சும்மா எல்லாம் சொல்கிற எல்லாம் போய் தான். போராடினவனுக்கு அவனுக்கு வழி தெரியும். அவன் ஒரு நாளும் இங்கே வந்து சொகுசு பார்க்க வாழ மாட்டான். ஆறுங்க ஆராய்ச்சி பார்க்க போயின மட்டும் நீங்கள் வாயில் வந்து எல்லாம் சொல்ல வேண்டியதானே? என்ன சும்மா ஊரோட ஒத்து ஓட வேண்டியதானே. ஆறுதை பார்க்குறாங்க. பாலா, இந்த பெட்ரோல் டேங்க் லைட் எரியுது. எனக்கு பெட்ரோல் அடிக்கணும் போல இருக்கு. ஓமோம் எரியுது தான். அதில் வந்து 200 ரூபா இருக்குது, 200 ஈரோ. அதில் ஒரு 100 ரூபாய்க்கு ஃபுல் டேங்க் அடிச்சு விடுவோம். எழுதி போட்டு அடித்து போட்டு நாங்கள் இதர சில எழுதி விடுவோம். நல்ல ஐடியா. பசிக்குது, மெக்டானல்ஸை போய் சாப்பிட்டு போவோம். என்ன ஐயோ, நான் காசு கொண்டு வரேன் இல்லை. ஓமோ, அதையும் இதர எழுதி விடுவோம். என்ன கண்ண நீங்க எல்லாத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ண சொல்றீங்க? இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கே இல்ல. எல்லாத்துலயும் நீங்க சும்மா தலையிடாதீங்க. ஓகே, சரி அது இருக்கட்டும். என்ன மாதிரி சாப்பாடு எல்லாம் முடிஞ்சதோ? அந்த டீப் ஃப்ரெஷருக்கு அப்ப மண்டே டியூஸ்டே வெனிஸ்டே எழுதி பாக்ஸ்ல எல்லாம் நான் வச்சுக்கிறேன் நானோ. அந்த டியூஸ்டே ஆனா மட்டும் தான் நீங்க எடுத்துட்டு சாப்பிடுவோம். அப்புறம் தேர்ஸ்டே ஆனா நீங்க தொடக்கூடாது, சரிதானே? அப்புறம் அங்கே நாளைக்கு தான் ஜூஸ் பண்ணணும். சாப்பிட்டா மிச்சத்தை இருந்தா வையுங்க. ஃபுல்லா வயிறு முட்டை சாப்பிடணும் எல்லாம் அவசியம் இல்லை, சரிதானே? என்ன வீடியோ போலா? நோ நாளைக்கு ஒன்றும் மேக்கப் இல்லாம நிக்கிறேனப்பா. எனக்கு தெரிந்தானே நான் மேக்கப் இல்லாட்டிக்கு வீடியோ கால்ஸுக்கு போக மாட்டேன்னு. ஓகே, நீங்க இப்படி சொன்னா நான் என்ன சொல்றது? ஓகே, அப்ப நாங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த சிம்பிள் கார்டையே நாங்கள் அடிப்போம். யா, எனக்கு சரி, ஓகே, நீங்க சொன்னபடியே செய்வோம். சரி, இன்னாலேப்பா இங்க வந்துடுவேன் நான் கெதியா. ஓ 2 days தான் என்னால இங்க நிக்கிறேன். வீடப்பா சரியான டஸ்ட் அப்பா இங்க. எனக்கு தெரியுதானே, எனக்கு டஸ்ட்ண்டா அலர்ஜி உண்டு. யா, நான் வந்துடுவேன், யோசிக்காதீங்க. ஓகே ஓமாமோ, நாளைக்கு தானப்பா மாமா வீட்டு வெட்டிங். நாளைக்கு தான் நான் போறேன். வேற பில் அடிக்கணும் போல இருக்கு. என்ன மாதம் மாவில தினம் சரி 2-3 பகுதியா காசு வைக்கிறது வலிக்கிட்டுவாங்க தெரியும். ஆனா காசு கொடுக்கலன்னு சொல்லி உடனே தேச துரோகியோட முத்திரையை குத்தி விட்டுருவாங்க. சும்மா இறக்காடி அங்க லண்டன் இல்லையாடா? அத்தான் தண்டதுக்கு மும்பரமா நிற்பேன். முதலாவது ஆளா கொண்டு போய் காசை கட்டி போட்டு வந்து அந்த ஆளுக்கு மட்டும் இந்த கதையை சொல்லி போடாது. அத்தானுக்கு ஒரு வேலை இல்லையே, சும்மா காசையும் நேரத்தை வீணாச்சு கொண்டு இப்படி கதைக்காத தம்பி. என்ன இருந்தாலும் நாம வருஷத்துல ஒரு காயில மாவீர தினத்தை கொண்டாடி தாண்டா ஆக வேணும். அக்கா போன ஒரு திரும்பி வந்துட்டாங்களோட உண்மையிலே சத்தம் போட சொன்னாலும் கத்தி கொண்டிருக்கேன். பெல் அடிக்கிறாங்க, திருப்பியும் அவங்க தான் வந்திருப்பாங்க. விடு, என்ன உன்னிட்ட இருக்கிற 50 இல்லாட்டி இருக்கிற 100 எடுத்து அவங்கள்ட்ட கொடுப்போம். விடு, நான் போய் திறக்கிறேன், யாருன்னு பார்ப்போம். தஞ்சை பூசுக்கு எந்த காசை கொடுப்போம்னு நினைக்கிறதோ பேர் என்னட்ட வாங்கி அதை கொடுப்போம்னு தான் வழி பண்ணு. வணக்கம் தம்பி. என்ன எஞ்சால பக்கம்
எனக்கு குறிப்போட பார்த்து எடுத்து வந்தீங்களோ? கொஞ்சம் புரியும் தம்பி, பின்ன அவசரம். முதல்ல அபியின் வெட்டிங் முடியட்டும், அதுக்கப்புறம் நாங்க ஆனதெல்லாம் நல்ல ஒரு பொம்பளையாட்டோன்னு பார்ப்போம். ஓகே தானேடா? என்ன அவசரமோ? பிறக்க போற புள்ள வந்து என் அப்பாண்டு கூப்பிடாது, தாட்டாட்டு தான் கூப்பிடும். என்னென்னா அந்த கல்யாண காட்டு இருக்குல்ல, அது கொஞ்சம் கிராண்ட் கூட்டிட்டுதுன்னு சொல்லி தங்கச்சியும் மச்சான் ஃபீல் பண்ணினேன். ஓகே, இப்போ இன்றைக்கு கொஞ்சம் முதல் தான் கண்ணன் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னவர் இந்த சிம்பிள் கார்டே அடிக்கலாம்னு. ஓகே, நோ ப்ராப்ளம். பட் எனக்கு வந்து அந்த ஒரு 50 கார்டு ஆதல் நான் உங்களுக்கு அனுப்பினேன் இல்லையா அந்த மாடல், அந்த கிராண்ட் கார்டு, அதில் நீங்கள் பிரிண்ட் பண்ணி தரணும். பிகாஸ் இட்ஸ் மை ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம், யூ நோ தட். தொடங்கிட்டாவ ப்ரெஸ்டீஜ் பற்றி கேட்கறது என்ன எங்கேயாவது பார்க்கணும்? நீங்கள் ஒன்று சொல்லல. நாளைக்கு மாவீரர் தினத்துக்கு பாட்டு பாட வந்த நாங்கள், அதனால தான் இன்றைக்கு வந்து நாங்கள் ஒத்திகை பார்க்கணுன்றவே அதான் இன்றைக்கு வந்திருக்கிறோம். வந்த இடத்துல உங்களை எல்லாரும் வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்து நாங்கள். உங்களோட நாளைக்கு தானே லண்டன் போகிறோன்னு ஃபோனில் சொன்னவர். லண்டன்ல வந்து கண்ணனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் ஒன்று வந்துட்டது, அதனால அவர் ஏர்லியா ஃப்ளை பண்ணி போயிட்டார். இல்லைன்னா அவர் இருந்திருப்பார் 2 days. அப்போ நீங்கள் உங்களை கலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்றதுக்கு தான் வந்திருப்பீங்க. இது கலை நிகழ்ச்சி இல்லை தம்பி, மாவீரரை நினைவு கூறுற ஒரு நாள். அதிலே அவையில நினைச்சு நாங்கள் பாட்டு பாடுறதுல என்ன தப்பு? ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க பாட்டு பாடுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா இது ஒரு பெரிய கலை நிகழ்ச்சியா கொண்டாடாம கேர்ஃபுல்லா நீங்க பார்த்து கொள்ளணும். ஏன்னா அவரே சொல்லியிருக்கிறார், மாவீரர் தினம் என்றது ஒரு கொண்டாட்ட நிகழ்ச்சி அல்ல. நீங்கள் ஊர்லேருந்து வந்தீங்கள், ஓகே, இதுகளுக்கு எல்லாம் பின்னுக்கு முன்னுக்கு தெரிகிறது, ஓகே. ஏன் இங்கே இருக்கிற பிள்ளைய போய் அதுக்கு இழுத்து அதுகள நேரத்தை வீணடிக்கிறீங்க? தம்பி, உங்களோட நன்மைக்கு தான் சொல்கிறேன், சரியோ? நீர் உண்டு உங்களோட வேலி உண்டு இருக்கும், சரியோ? அதை விட்டுட்டு அப்பாவுக்கு பின்னால் அங்கே இங்கே தெரிஞ்சு டைமை வேஸ்ட் ஆகாத. இதுகள் இப்படித்தான். எங்களுக்காக அங்கே உயிரித்த மாவீரர்களை நினைவு கூறுறது எங்களை மாதிரி இளம் சமுதாயத்துக்கு இது ஒரு வேலை தான். ஓ, வெரி குட். எங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து இப்படித்தான் இருக்க வேணும். ஆனா இங்கிலாந்துல வந்து பிள்ளைங்க சரியா தமிழே பேச மாட்டாங்க. பட் மை சன் இஸ் லைக் யூ, அவர் உங்கள மாதிரி தான். இஞ்சி வளர்ந்த புள்ளிகளே இப்படி தேசிய உணர்வோடு இருக்கணும். ஆனால் உங்களை போல சில பேர் அண்ணன் பிரச்சனையை வெத்திர பார்க்க வச்சு அழைக்காம இருப்போம். நாங்கள் கம்மண்டு இருந்துருவோம். எதுக்குன்னா நாங்கள் வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கணும். மாவீரரை நினைவு கூறுறதுல என்ன வில்லங்கம் வர போகுது? அதுதானே இது ஒவ்வொரு தமிழனையும் கடமை. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இப்போ நான் ஜேர்மன்காரன், எனக்கு இப்போ தான் சிட்டிசன் கிடைச்சிருக்கு, தெரியும். என் பேரை கூட நான் மாற்றிட்டேன். உலகநாதன் இருந்த பேரை என் அப்பாண்ட பேர் வந்து கணேசமூர்த்தி, தெரியும். நந்து கன் ஷோட்டா ஜேர்மன்காரன் மேலே வச்சிருக்கேன். டேய், என்னடா நீ அப்பாட்ட பேரே மாத்திட்டியா? என்னடா ஒரு கொஞ்சம் கூட விசுவாசமே இல்லையாடா உனக்கு? அக்கா, இனி நான் வந்து இந்த நாட்டுக்கு தான் விசுவாசமா இருக்கும். விளங்குச்சோ? விசுவாசத்தை பற்றி நீங்க கதைக்கிறீங்களா? அங்க தாயகத்துல நடந்த பிரச்சனை சொல்லிதான் நீ இங்க சிட்டிசன் கேட்டுருக்கீங்க. இங்க வந்து என்ன ஒரு 10-15 வருஷம் இருக்குமே தம்பி. நான் வந்து இங்கே 12 வருஷம் தான். ஆனா அதுக்குள்ள நான் சிட்டிசன் எடுத்துட்டேன்டா, என்ன கட்டித்தரத்தை நீங்க பார்த்துக்கணும். 12 வருஷம், 30 வருஷத்துக்கு மேல உங்களை தாங்கின மண்ணுக்கு நீங்க என்ன செய்றீங்க? அந்த மண்ணுக்கே நீங்க விசுவாசமா இல்லை. என்னண்டு நீங்க தஞ்சம் கேட்டு வந்த இந்த மண்ணுக்கு விசுவாசமா இருக்க போறீங்க? சண்டை நடக்க நானும் காசு உதவிகள் எல்லாம் செய்த ஆள் தான். இப்பதான் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறேன். டேய், அந்த வார் டைம் இல்லையா எல்லாரும் தான் காசு கொடுத்தது, நாங்களும் தான் கொடுக்கத்தானே வேணும். அது எங்கட தார்மீக கடமை இல்லோ. என்ன கனி சேம் கோல் போட்டு கொண்டிருக்கிறேன். இப்போ மாவீர நாளிதழுக்கு போன மாட்டேன், அங்கே வீடியோ ஏதாவது எடுத்து போட்டு விடாங்கடா, ஏர்போர்ட்டில் நாம் இறங்க இருமே. நீ என்ன காய்ச்சிட்டு சும்மா போடா, அங்கே ஏர்போர்ட்ல உன்னைத்தான் அங்கே பார்த்து கொண்டு நிற்கிறாங்க. நீ போன யாரும் கேர் பண்ண மாட்டேனா? நாங்க தம்பி வேற அடியோட குடுங்கி கொண்டு வரையில, ஆணி வேற விட்டுட்டு தான் வந்திருக்கிறோம். அந்த ஆணிகளை தான் நாங்கள் போய் பார்க்கணும்னு நிற்கிறோம். உலக நாடுகளை ஏமாற்றி கொண்டு அரசு பயங்கர நாடகம் ஆடுது. நாங்களும் எதுவும் நடக்காத மாதிரி கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறோம். இங்க பிறந்து வந்த நாங்களே எங்களோட அடையாளத்தை தேடி போய் கொண்டிருக்கிறோம். யூனிவர்சிட்டியில கூட எங்களோட மாவீரரை பற்றி எவ்வளவு விளக்கம் நாங்கள் ஜெர்மனாக்களுக்கு கொடுக்கிறோம். அங்கே அரசால எங்களுக்கு நடத்தப்பட்ட தரப்படுத்தல்
இஞ்சி எங்களை பிள்ளைகளுக்கு நடக்காத என்ன நிச்சயம்? எங்கட பிள்ளைங்க இன்டெலிஜென்ட்டா பார்த்து இந்த நாட்டுல எல்லாம் கொஞ்சம் லிட்டில் பிட் ஜெலஸ் இருக்குது எல்லாருக்கும். பட் லண்டன்ல அப்படி இல்ல. இது ஹிட்லர் நாடு தானே. ஜெயமகாரங்க அவ்வளவு டீசென்டானவங்க. அவங்கள்ட்ட இந்த துவேஷம் இதுகள் எல்லாம் இனவரை இதுகள் எல்லாம் பார்க்கறது. நீங்கள் அதை சும்மா அதில் பார்த்துக்கணும். இதுக்கு மேலே உங்களோட கழிச்சு ஒருவித பிரயோசனமும் இல்லை. தூங்குறவனை ஒழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களும் ஒழுப்பலாம். என்னை பொறுத்தவரை வெளிநாட்டில் வாழ்கிற ஒவ்வொரு தமிழனும் மாவீரருக்கு போகிறது அவையவேண்ட கடமை. யா யூ ஆர் கரெக்ட். நாங்கள் லண்டனில் எவ்ரி இயர் மாவீரர் டேக்கு போவோம். கண்ணன் போகாம விடவே மாட்டார், என்னையும் கூட்டி கொண்டு போகாம விட மாட்டார். டார்ச்சர் பண்ணியாதான் கூட்டிட்டு போயிடுவேன். நான் உங்களை ஏதோ நினைச்சேன், ஆனால் நீங்கள் நல்ல தேச பெற்றோடு தான் இருக்கிறீங்க. ஷுவர், நாங்கள் ஆணி வேற அங்கே வச்சுட்டு தானே வந்திருக்கிறோம். அண்ணே சும்மா சும்மா துவேஷம் தரப்படுத்தல் இதுகள் எல்லாத்தையும் கழிச்சு என்ன எந்த நேரத்தை வீண அடிக்காங்க. சரிയോ உங்களுக்கு தான் வேலை வட்டி இல்லையாண்டா எங்களுக்கு அண்ணே அங்கெல்லாம் முடிஞ்சு போச்சுண்ணே. இதை இங்கே வந்து என்ஜாய் பண்ணிக்கொண்டு போகணும். சும்மா அப்படி தூவி ஆடிக்கொண்டு நீங்கள் எல்லாரும். சரியப்பா, ரிஹர்சலுக்கு நேரமாக போயிட்டு வரோமே. சரி சரி, அப்போ நாங்கள் போயிட்டு ஓகே பை, see you. சந்திப்போம் நாங்கள். பை. அக்கா இதுகள் வந்து என்ன இந்த மூட்டை குழப்பி விட்டுட்டு நான் சும்மா வெளியில் போட்டு வரேன். சரியா நீ தான் கூப்பிட்டு கூட எல்லாத்தையும் முள்ளு கொண்டு எடுக்கிறோம். உனக்கு பேர போகிற வேலை. எங்கள் வாழ்வின் பயணம் எங்குதான் போய் முடியும் எங்களின் நிறுதி பயணம். எங்கட நாட்டில் எனக்கு அடிச்ச யாருந்தாலும் வந்திருப்பான். அடிச்சாங்களப்பா, எல்லாரும் போறாங்க, எல்லாரும் பார்க்கறாங்க. கூடுதல் இல்லை. எங்கட நாடு இல்லை, எங்கட நாடு இல்லை, எங்கட நாடன் கொண்டு இருக்கு. அதுதான் நாடு. போகணும், எல்லாரும் போகணும். கூலி கூத்தடங்க வடம் மருந்த தேராகி தமிழின விடுதலையின் வேறறுத்த வேதனையின் பாதியுயிர் போன பின்பும் உலகை பார்த்தழுதோம். பாதியுயிர் போன பின்பும் உலகை பார்த்தழுதோம். எங்கே போய் முடியும் எங்கள் வாழ்வின் பயணம் எங்குதான்
எங்கட அடிக்கிறீங்க? எவ்வளோ நேரம் நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பெரியா வாப்பா வந்துட்டுருக்குறீங்களா? பெரியா வாங்க, நான் துவங்கிட்டேன் இங்கே. முடிய போது பிறகு விதைகளை ஒன்று எடுத்துக்கணும். என்ன கொண்டு வாரியா? ஓகே 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 வைக்கிட்டேன். பெரியா வா மச்சான், கேள்விப்பட்டியா? எங்கட யூகே உலகனான் இருக்கிறாங்களோ அவருக்குள்ள 2 சாத்தி போட்டாங்களா? இப்போ எங்க எடுத்து ஏன் இவருக்காரா பாடிக்கிறாங்க கேட்டு ஆரோ அடிச்சிருக்கிறாங்களே. இருக்கிறான உயிரோட ஆரோ 4-5 ஜேமன்காரர் அடிச்சிருக்கிறாங்க. கடவுளும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. இவர் தெரிந்தானே, இவர் கொஞ்சம் வாய் கூட தானே. நான் ஜேமன்கார பாஸ்போர்ட் எடுத்துட்டு நான் ஜேமன் பாஸ்போர்ட் எடுத்துட்டேன்னு சொல்லியிருப்பார். அவங்க சாத்திருக்காங்க, சாத்திட்டான் போல இருக்கு. இவனுக்கு வேணும் சும்மா இருக்கலாம், ஏதாவது வம்பு எடுத்துருப்பான், போட்டு சாத்திருப்பான். மச்சான், என்னடா ஊதுறதுக்கு சிகரெட் ஒன்றும் கொண்டு இல்லையா? இங்கே பார்த்தீங்களா, மாவீரர் தினத்துக்கண்டு வந்து புதுலாண்டு குடிச்சோன்றிருக்கிறப்ப என்ன ஜென்மங்களப்பா அதுவன். இது என்ன மாதிரி உள்ளுக்குள்ள இல்லை பாட்டெல்லாம் வந்து அமளியாக போய் கண்டிருக்கு. நம்ம நான் போவோமா? அல்லவா என்ன இங்கே வேறு மச்சான், நாட்களால தான் எங்களுக்கு இங்கே வெளிநாட்டில் பேரே இல்லை. புனித நாள் என்று சொல்லிட்டு இப்படி வெளிநாடு பார்ட்டி பண்ணிக்கணும். இவர் தான் காயத்ரியோட மாமா. இப்படி சில பேர் தம்பி எங்கட இனத்தின் சாபம். உங்கள் பேர் நம்மட காயத்ரியோட மாமா அண்டே கதைச்சம். இது கல்யாண புரோக்கு ஒரு அழகேஸ்வராப்பா. அவர் தான், அவரே தான் காயத்ரியோட மாமாவும். இவர் இவர் எனக்கு தெரியுமாப்பா. இவர் வந்து கல்யாண புரோக்கர் அழகேசரா? இவர் அவர் மாமனார். ஓகே, ஜெர்மன் நியூஸ் பேப்பர்லேயும் வருது. நாங்கள் இப்படி பிடிச்சி பார்ட்டி செய்கிறதுக்கு எல்லாரும் கட்டுற டேக்ஸில் வந்து கட்டி போலீஸை செக்யூரிட்டி அனுப்புறது உண்டு. நியூஸ் பேப்பர் எல்லாம் வருது. இதில் கையா பிறந்த மண்ணு நிலைமையும் தெரியாது, வாழ்கிற மண்ணு நிலைமையும் தெரியாது. உண்மைதான். இப்படி வாழ்க்கையில் ஒருவித அர்த்தம் இல்லாமல் வாழ்ந்து முடிச்சுட்டு போயிருங்க. அதை விட நிறம் நாங்கள் ஒருக்கா சம்மந்தி வீட்டு போய் கழிச்சிட்டு போவோமே. ஏன்னாப்பா திருப்பி அங்கே இந்த உலகநாதன் திருப்பி விஷ கதை கழிச்சு வந்துருப்பார். அவருக்கு இல்லை என்னொரு நேற்று கேள்வி பண்ணி 4-5 ஜெயமங்காரம் சேர்ந்து அடிச்சு போட்டாங்களா? பாபமா. அதான் தம்பி பக்கத்தில் நிற்கிறோம், அதான் போய் பார்த்துட்டு போவோம் பாடா. சரிப்பா, பக்கத்தில் நிற்கிறோம். அதுவும் ஒரு குறையாக போயிடும். என்ன போய் பார்த்துட்டு ஓகே. இந்த நேரம் பார்த்தா பெண்ணடிக்கிறான் உனக்காவும். ஐயோ, எப்போ கல்யாணம் போகணும் போகக்கூடாது அவனுக்கு தெரியாது. என்ன விட்டுட்டு கல்யாணம் விட்டு சோறு சாப்பிட்றதுக்கு போட்டாங்க. விரட்டு முட்டை ஏற்றி போட்ட சாபம் மாதிரியே எல்லாம் நடந்துட்டு உங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்குமான்னு நினைக்கிறேன். இதுங்க சீ, நெருப்பண்டன்னு அங்கே வந்துருமே. நான் சும்மா ஒரு கதைக்கு சொன்னது, அதுக்கு ஐயா தெரியும் இப்படி நடக்கும்னு. எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி தான் நடக்குது. எங்க அக்காவை காணல? பெல்லடிக்குது, அக்காவை தான் இருக்கும். தம்பி இருக்கா, போய் கதவை திறந்து விட. பெண் இருக்க வேலாது திறந்து விடுறியோ? மச்சி, என்னடா இது? ஏய், ஆடுறவன டேய், என்ன பத்தி தெரியுமில்ல? தெரியுமில்ல உனக்கு? ஆறு அடையாளத்தை சொல்லு. ஆள் அடையாளம் காட்டு. தூக்குறவன ஆறு. டேய், ஆறு அடிச்சவன. இவனுக்கு இந்த மாதிரி மல்ல மாதிரி இருந்தாலும் இப்படி சேர்த்து வச்சுக்கிறாங்களாப்பா. டேய், யாருன்னு சொல்றாப்பா? டேய், உனக்கு என்ன பத்தி தெரியுமில்ல? எத்தனை பேரை போட்டுனாங்க, எத்தனை பேரை தூக்கினாங்க. நீ நிக்கிறவனுக்கு ஆளை சொல்லு. ஆளை சொல்லி இப்ப சொல்றேன். சொல், இந்த நல்ல மருந்தோடு கொண்டு வந்துருக்கோம். அடி போட்டு ஆளை சொல்றோம். தூக்குறோம், இதை முடிக்கிறோம், ஆளை முடிக்கிறோம். ஏய் மச்சி,
ஆறு உனக்கு அடிச்சது? ஆறு சொல்றா. டேய் நல்ல மருந்து அடிச்சு போடு போ. அண்ணன் வயசு எங்கட புரோக்கர் அலிகேஷ் மாமா இருக்கிறார். எப்படி நல்லா இருக்கிறீங்களா அண்ணன்? இவர முன்னாடியே தெரியுமா உங்களுக்கு? இவர் தெரியாதவர் யார் இருக்கணும்? இவற்ற மருமகளை தான் எங்களோட அக்காண்ட மகனுக்கு பேசியிருக்கோம். எங்களோட சம்மந்த ஹவுஸ் தான். ஆறு காயத்ரிக்கோ? காயத்ரி வந்து என் அக்காட மகள். இப்போ நாங்கள் கல்யாணம் பேசினது என் வைஃப் இந்த அண்ணியோட மகள் கஸ்தூரி. அப்போ உங்களுக்கு ஏற்கனவே ஒருத்தர் தெரியும். ஓகே ஓகே. ஐசுவும் காயத்ரியும் ஒன்றா வேலை செய்யறதால எனக்கு தெரியும். பிறகு என்ன தம்பி அக்காவாக தான் இருக்கும். திறந்து விடாம பாவம் தம்பி என்ன. Hey, what is this? House full-ஆ இருக்குதப்பா. வணக்கம். ஓகே ஓகே. நமஸ்காரம். வணக்கம் வணக்கம். Hey, Madan, how are you? அடே கண்டு எப்படா நான் ஆச்சடா உன்னை. உன்னோட ஃபர்ஸ்ட் வெட்டிங்க்கு அந்த ஜெர்மன் லேடியோட அன்னைக்கு தான் நான் உன்னை கடைசியா கண்டது. இப்ப ஸ்ரீலங்கால இருந்து ஒரு கேர்ளை கூப்பிட்டு செகண்டா மேரி பண்ணி இருக்கறியாமே. வெரி நைஸ். என்ன இருந்தாலும் மண்வாசனா மாதிரி வராதானே அக்கா? Yes, of course. Japan, உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் இந்த UK. அவனுக்கு ஒருக்கா கூட கல்யாணம் நடக்கலடா. அவனுக்கு ஏதோ சம்பதோஷம் அது இதுன்னு சொல்லி பாவம் ஒரு மேரி கூட நடக்கல. என்னக்கா கல்யாண புரோக்கரையே கைக்குள்ள வச்சுக்கொண்டு பொம்பளை கிடைக்கலன்றீங்க? ஏன் நாங்க அவர்கிட்ட சொல்லி தான் வச்சிருக்குது. ஆனா அவர் எஃபர்ட்டும் எடுக்கிறார் இல்ல. நீங்கள் எங்க அக்கா இப்படி மக்களமா போயிட்டு வந்திருக்கீங்க வலிக்கிட்டு? ஏடா இன்னைக்கு ஒரு வெட்டிங். I so annoying அப்பாங்க. பிச்சைக்கார வெட்டிங் மாதிரி. I am total overstressed today. அக்கா ஜெபர் மற்றவற்ற கல்யாண வீட்டுக்கு எல்லாத்தையும் பிச்சைக்காரன் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒன்றும் கதைக்காம அப்படியே எடுத்துட்டு கடைசியாக எங்களை விட்டு கல்யாணம் பிச்சைக்காரன் மற்ற சொல்லட்டும். Yeah, you are correct. Yeah, Mr. Alagesan. நான் எங்கட வெட்டிங் அந்த கான்செப்ட் பத்தி நான் கொஞ்சம் டீடைல்ஸா பேச வேண்டியிருக்குது. ஓம் தனியை கதைப்போம். நீ மச்சான் ஊர்ல போய் கட்டிக்கிட்டு வரலாம் தானேடா? எங்கட மாப்பிள்ளை மாதிரி மாப்பிள்ளையும் அப்படித்தானே ஊர்ல இருந்து வைக்கினவர். வைக்கணும் இல்ல? ஓம் ஒருக்கா கூட்டி கிடந்தோன்னு பார்த்தேன் நானும் ஒருக்கா ஊருக்கு போகத்தான் இருந்தேன். அதுக்கிடையில கையை காலை வச்சு முடிச்சு விட்டுட்டாங்க. போராளிகள் எல்லாம் அங்க இருக்கிற மனதில் ஏக்கங்களை விதைச்சு போட்டு வர்றதுடைய Some people வட்டிக்கு காசு வாங்கி கடனை உடனே வாங்கி அவங்க போய் பந்தா காட்டுறது. பட் எங்களுக்கு கூட எல்லாருமே ரிச்சா இல்ல. So sad. அக்கா இங்க வந்தாக்கா ஆம்பளையும் பொம்பளையும் மாறி மாறி வேலைக்கு போய் ஒருத்தர் சந்திக்கிறதே இல்லை. என்னதான் இருந்தாலும் அங்கதான் அக்கா லைஃப் வாழ்க்கை சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம். என்ன வாழ்க்கை இங்க? அதுதான் அங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்க எல்லாம் நல்ல ஹாப்பியா தான் இருக்குது, நல்ல வசதியா இருக்குது. இலங்கைக்கு சும்மா டூர் மாதிரி போட்டு வர வைக்கி அங்கத்தில் நிலவரம் எப்படி தெரியும்? நான் இப்போ கடைசியாக ஊருக்கு போயிட்டு வந்தேன். ஊருக்கு போயிட்டு வரக்க நான் அங்கே பார்த்தும் பார்க்காம எல்லாரையும் தேடி போய் செய்து போட்டு தான் வந்தேன். கவர்மெண்ட்டை இந்த ஹேண்டில் எல்லாத்துக்கும் கிடக்கு போட்டோன்னா அடுத்து கொண்டாம வந்துடும். உங்களை போல ஆக்கள் எல்லாம் கேட்பீங்கள், நம்ப மாட்டீங்க. டேய் பார்த்துனாண்டா என்ன சொல்ல பாப்போம்? நீ அங்க போய் படம் காட்டி போட்டு வந்து ஃபேஸ்புக்கில் எல்லாத்தையும் போடுவேன். ஆனா இடது கை கொடுக்கறது வலது கைக்கு தெரியக்கூடாது, வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது. ஆனா நீ உலகத்துக்கே காட்டுவ செஞ்சனான் என்ன? காசு கொடுக்கிறவன் ஒரு தடவை நினைக்கிறதே இல்லை, எல்லாருக்கும் தன்மானம் ஒன்று இருக்கிறது. அக்கா அங்க இலங்கையில வந்து அக்கா ஸோ அந்த ஹைவேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க என்ன இதெல்லாம் என்ன ஹைவேயா? சும்மா வாகனங்கள் எல்லாம் வலிக்கு கொண்டு போற மாதிரி சும்மா அந்த மாதிரி செய்திருக்கிறாங்க. 2 பக்கம் ஹோட்டல்கள், கடைகள், பார், மூலைக்கு மூலை வாழ்க்கை சும்மா ஃபன்னா இருக்குது. இவர் கொஞ்சம் தான் தெரியும் அவருக்கு. சரியா அக்கா? அது எனக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய விஷயம். ஒரு கண் துடைப்புக்காண்டித்தான் அரசாங்கம் அங்க ஹோட்டலையும் ரோட்டையும் கட்டி விட்டு இருக்கு. Not only that, Mr. Alagesan,
அங்க பீச்சுக்கு போனீங்கன்னா எங்கட பீப்புள் எல்லாம் அங்க போய் வாட்டர் கேனும் கையுமா தான் திருவினாம். எங்கடையாக்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து பிரமிச்சு போய் இங்க வந்து கதை அளக்குறது. பட் எங்கட கிட்ஸ் எல்லாம் இப்பங்க ரொம்ப நல்லா படிக்கிறாங்க, எல்லாருமே யூனிவர்சிட்டி போறாங்க. யூ நோ தட்? ஓ, ஆனால் அங்க நடக்கிற கலாச்சார சீரழி இருக்கല്ലോ, அதை பற்றி ஒருத்தன் கலாச்சி போடாங்க. என்ன பெரிய சமுதாய சீர்கேடு, என்ன இந்த ஊர்லகத்துல நடக்காததா இல்ல நாங்க பார்க்காததா? சும்மா இல்லாத பொருளாதெல்லாம் வந்து சொல்லாதீங்க இங்க, சரியா? என்ன இல்லாதவங்க சொல்லணும். அப்ப அங்க ஊர்ல சமுதாய சீரழி ஒன்று நடக்குதல்லோ, அதப்ப உங்களுக்கு தெரியாது. படிக்கிற பிள்ளைகளுக்கு போதவஸ்தை கொடுத்து அந்த புள்ளைகளை பழுதாக்கி அந்த புள்ளைகள வருங்கால அறிவு திறனை கெடுக்கிறாங்க. என்ன இவரது வருங்கால அறிவு திறனும் போருங்கால என்ன சாமானது அறிவு திறனா இதெல்லாம் ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லாதது. வாழ்ந்தமா செத்தமான்றதுக்குள்ள எப்படி வாழ்றோம், சந்தோஷமா இருந்தோம். அது மட்டும் இல்லை, வருங்கால சந்ததிக்கு டிஸ்கோ குடியென்று மேற்கத்திய கலாச்சாரத்தை காட்டி தேசியம் என்ற ஒரு விஷயத்திலிருந்து திசை திருப்பினவனு உங்களுக்கு தெரியல. மச்சான், டிஸ்கோக்கு போறது ஒரு குற்றமாடா? என்னடா கொடுமையாடா? எனக்கு தெரியலடாப்பா. டிஸ்கோக்கு போறது குற்றமாண்டா, அப்புறம் என்ன கோயிலுக்கு போறதும் அங்கேயும் தானே ஆடிக்கொண்டு இருக்கிறோம்டா. இதுவும் குற்றம் தானே. மிஸ்டர் அழகேசன், இப்படி நீங்க தப்பு தப்பா எல்லாம் பேசக்கூடாது. நீங்க இதெல்லாம் போய் பாத்தீங்களா? This is very bad black mark for our history. You know that? இதெல்லாம் புதுசா நான் ஜோடிக்கல, இதெல்லாம் நிதர்சனம். இதெல்லாம் சும்மா நீங்க வெளிநாட்டுல இருந்தேன்னு உங்களை மாதிரி ஆக்கள் கிளப்பி விடுற ஒரு புரளி. அது சரி, இப்படியான ஆக்கள் அப்பா என்னன்னு சொன்னா சும்மா கதையில கிளப்பி விட்டுட்டு சும்மா எங்களை மாதிரியா இந்த மாதிரி உழைக்கிற ஆக்கள் காசுகளை வரை தங்களை போக்கெட்ல போட்டுட்டு போட்டுட்டு சும்மா அவியல் ஜாதி வடிவடுத்தினா பேஸ்புக்ல இதுலயும் போறவங்களே வைக்கலாம்டாப்பா. வந்துட்டு கதைக்கிறது மாவீரர் தினமன்று கார் பார்க்கில இருந்து குடிக்கிறவங்களுக்கு எல்லாம் எங்களோட உணர்வை பற்றி என்ன தெரியும்? ஆருக்கு? எங்களுக்கு உணர்வுகள் இல்லை, எங்களுக்கு உணர்வுகள் இல்லை. மரியாதை ஒன்று சரியா? நாங்க களத்துல நின்று போராடினாங்க, களத்துல நின்று போராடினாங்க, எங்களுக்கு உணர்வுகள் இல்லையா? உங்களை மாதிரி இந்த மேடைக்கும் அதுக்கும் இதுக்கும் ஆசைப்படுறாங்க. பார்த்து கலைக்கோடும், கதைக்கிறத பார்த்து கலைக்கோடும். தெரியாத என்ன பற்றி ஆடும் சொல்லி வைக்கணும். வெளியே பாரு, நாம கவனிக்கிறோம். விளங்கிக்கொள், இதுதான் வேணும். சரி, உனக்கா போறேன்னா உங்க 2 பேருக்கு வேண்டி தான் நான் போறேன். இப்ப வெளியே வாங்க. நீ இப்ப வெயிட் பண்ண, நான் அனுப்புகிறேன். இதை கொண்டு வா, கொண்டு காருக்கு வச்சு அனுப்பி நிச்சயம் அடிச்சுட்டு வந்து கவனிக்கிறேன். ஒண்ணு மாதிரி சொல்றேன், நீங்க பிள்ளையா நினைக்காதீங்க, சரியா? இதோட பிடிக்கிறவங்க நியாயம் கதைக்கிறவங்க, நாங்க நியாயம் நீதி கதைக்கிறோம், சரியா? சரியா? மிஸ்டர் அழகேசன், இட்ஸ் நாட் குட். என்ன உங்களுக்கு மட்டும் தான் ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கும் தான் ஃபீலிங்ஸ் இருக்குது எங்கட நாட்டை பத்தி எல்லாம். நீங்க உணர்வுகளை பற்றி கதைக்காதீங்க. இன்னைக்கு என்ன தேதி? கார்த்திகை 27. இந்த நாள் நீங்க திருமணத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்க. உங்களை விட்டு ஒரு பெரியவர்களுக்கு ஒரு அந்திரட்டியோ அல்லது ஆண்டு தோசமோ எது நடந்திருந்தா போயிருப்பீங்களா? நீங்க உணர்வுகளை பற்றி கதைக்கிறீங்க. இங்க பாருங்க அழகேசன், எங்களுக்கு இதெல்லாம் நினைச்சா ரொம்ப கவலையா தான் இருக்கிறது, மனம் பாரமா தான் இருக்கிறது. நாங்களும் எல்லா மாவீரர்களுக்கு எல்லாம் தினங்களுக்கு போயிட்டு தான் மாறினாங்க. போயிடலாம் அங்கே அந்த போட்டோஸ் வச்சிருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் பூ போடுறது, கேர்ள்ஸ் எல்லாம் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, அதெல்லாம் நாங்க பாக்குறது, மியூசிக் குரூப்ஸ் வைப்பாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்களும் பாடுறது. நீங்க இப்படி எல்லாம் தப்பா கதைக்க கூடாது. மாவீரருக்கான மரியாதையை நீங்கள் எல்லாம் கொடுத்தே ஆகணும். ஏன் நீங்கள் எல்லாம் அவ்வளவு வசதியா இருக்கிறீங்கள் என்றால் அது காரணம் உங்களுக்காக எண்ணித்த அந்த மாவீரர் தான். நாளைய நாம் நாவில்வதை கேளி.